ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பு. இந்த மட்டன் குழம்பு ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், இட்லி, தோசை, இடியாப்பம், அப்பம், சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்கூடயுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான மட்டன் மசாலா செஞ்சு அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட் அந்த மட்டன் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மட்டன் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 சின்ன பீஸ் ஜாவித்ரி இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். மசாலா பொருள் எல்லாமே வறுக்கும் போது மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா எதுவுமே கருகக்கூடாது. இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, அவ்வளோதான். இது வறுபட்டுடுச்சு. இது எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலாவை நான் அரைச்சிட்டேன். இப்போ மட்டன் மசாலா ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மட்டன் மசாலா ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலையை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே மட்டன் குழம்பு செய்யும்போது சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, பெரிய வெங்காயமும் சேர்த்து நீங்கள் செய்யலாம். இப்போ இது குக்கரில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் மசாலா, இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். மசாலா பொடிகள் எல்லாமே எண்ணெயில் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1/2 கிலோ மட்டனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே மட்டன் குழம்பு செய்யும்போது எலும்பு நிறைய இருக்கக்கூடிய பீசஸாக எடுத்துக்கோங்க, அப்போ குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் மட்டனை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. மட்டன் மசாலாவோட எண்ணெயில் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், மட்டன் மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் கசகசா பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன், ஏன்னா மட்டனும் சேர்ந்து வேகணும் இல்லையா, அதுக்காக தான். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 5 விசில் விடுங்க. நான் இங்கே வாங்கக்கூடிய மட்டன் 5 விசிலுக்கு நல்லா வெந்துடும். ஒரு சில மட்டனுக்கு 7 விசில் கூட வைக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் வாங்குகிற மட்டன் எத்தனை விசிலுக்கு வேகுமோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் குழம்பு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம 5 விசிலுக்கு மட்டனை வேக வச்சோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், கையாலேயே மட்டனை நல்லா பிச்சு எடுக்க முடியுது இல்லையா. இந்த அளவுக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக வேகணும், அப்போ தான் மட்டன் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நாம் சர்வ் பண்ண வேண்டியது தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நான்வெஜ் ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.